رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல் கஃப் அத்தியாயத்தில் குகைவாசிகளோடு இருந்த பிராணி எது? இதுக்கான ஆன்சர் நாய். இன்று பிறை 27 லைலத்துல் கத்ர் இரவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் கற்பனைக்கும் எட்டாத கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகின்றான். சிரமம் பார்க்காமல் இரவு முழுக்க இபாதத்களில் ஈடுபட்டால் சிறப்பு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இது. மலக்குமார்களின் வருகையால் ஜொலிக்கின்ற அமைதியான இரவு இது. நன்மையை எதிர்பார்த்து இந்த இரவில் நின்று வணங்கினால் நம்முடைய கடந்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒரு சின்ன தஸ்பீஹ் சொன்னாலும் தொடர்ந்து 1000 மாதங்கள் அந்த தஸ்பீஹை சொன்ன நன்மை கிடைக்கும். இந்த இரவை நீங்கள் முழுமையாக அடையும் வகையில் சில விஷயங்களை சொல்கிறேன். 5 விஷயங்கள். இதை இந்த இரவில் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் உங்களுக்கு அல்லாஹ் தரப்போகும் அருட்கொடைகளை யாராலும் தடுக்க முடியாது. அதில் முதல் விஷயம் நோன்பு. ரமதான் மாதத்தின் முக்கிய அமல் நோன்பு. நோன்பு வைக்க சக்தியுடையவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் நோன்பை விடக்கூடாது. நோன்பை விட சில சலுகைகள் உண்டு. அதில் ஒன்று டிராவல். பிரயாணத்தின் போது நோன்பை விடலாம். ஆனால் கடைசி 10 நாட்களில் தேவையில்லாமல் பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள், மாதவிடாய் பெண்கள், இவர்கள் கவலையடைய வேண்டாம். அல்லாஹ் இவர்களுக்கு சலுகையை தந்துள்ளான். நோன்பை தவிர்த்து மற்ற அமல்களை செய்யலாம். இரண்டாவது விஷயம் இரவு தொழுகை. லைலத்துல் கத்ர் இரவில் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்கினால் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அதனால் தராவி தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, இன்னும் எக்ஸ்ட்ரா நஃபில் தொழுகைகளை இந்த இரவில் நின்று வணங்குங்க. உங்களால் முடிந்த அளவு தொழவும். 2 ரக்காத் தொழுதாலும் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து தொழவும். அடுத்து மூன்றாவது குர்ஆன் ஓதுதல். குர்ஆன் இறங்கிய மாதம் இது. மற்ற நாட்களை விட இந்த மாதத்தில் கூடுதலாக ஓத வேண்டும். குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆனில் உள்ள சிறந்த சூறாக்கள், ஆயத்துகள் இவைகளை எடுத்து ஓதி துவா செய்யுங்க. தெரிந்த சூறாக்கள் சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரா கத்ர், சூரா கௌசர் என இது போன்ற சின்ன சூறாக்களை ஓதி துவா செய்தாலே ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அடுத்து 4வது தௌபா அதிகம் செய்வது. இந்த இரவை அடைந்து தௌபா செய்யாமல் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாபத்தை பெற்றவர்களாகி விடுவோம். அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. நீங்கள் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க. முடிந்தால் ஒரு 2 ரக்காத் தௌபா நஃபில் தொழுகை தொழுது தௌபா செய்யலாம். இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து கடைசியாக இர்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் செய்த முக்கிய அமல் இர்திகாஃப் தான். 10 நாட்களும் இர்திகாஃப் இருந்தார்கள். இர்திகாஃபை பொறுத்தவரை பள்ளியில் தான் இருக்க வேண்டும். 10 நாட்கள், 8 நாட்கள், 5 நாட்கள், 1 நாள், அரை நாள், 1 மணி நேரம் என இர்திகாஃப் இருக்கலாம். ஆனால் பள்ளியில் தான் இருக்க வேண்டும். இதன் முக்கிய நோக்கமே உலக விஷயங்களை முழுமையாக தவிர்த்து வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். முடிந்தவர்கள் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களும் ஒரு சேர ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்தான் பாக்கியசாலி. இதில் ஏதேனும் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியானின் கல்பை பார்க்கின்றான். அதற்கு ஏற்ப கூலிகளை நிச்சயம் தருவான். இன்று இந்த இரவில் நான் சொன்ன இந்த 5 விஷயங்களில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த இரவு நிச்சயம் உங்கள் விதியை மாற்றக்கூடிய இரவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நல்லவை மற்றும் தீயவைகளை பதிவு செய்யும் மலக்குகளின் பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.